பண்ணி படுத்துட்டாரு. எதுவும் உடம்புடம்பு சரியில்லையா? கேட்டாவும் ஒழுங்கா ஆன்சர் பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு. எப்போம்மா கேட்டா சண்டை எதுவும் போடுவாரோ? எல்லாத்துக்கும் காரணம் வீட்டில் இருக்கிறதே தடி மாடு, எருமை மாடு, துளசி தான். அவளுக்கு வக்காலத்தை வாங்கிக்கிட்டு கட்டுன பொண்டாட்டி என்னையும் முறைச்சுக்கிட்டு தெரியுறாரு. என்ன கௌரி, எல்லாருக்கிட்டையும் உயரத்தை காமிக்கிற, இந்த மனுஷனை உன் வழியை கொண்டு வர முடியல பத்தியா? என்ன நீ எல்லாம் ஒரு பொண்ணு. கொண்டு வாரேன், வலிக்கு கூடிய சீக்கிரமே என்னோட வலிக்கு கொண்டுட்டு வரேன். பொட்டி பாம்பா அடங்க வைக்கிறேன். என்னடி என்ன பின்னாடி வந்து என்ன? அம்மா பச்சிக்குமா? அம்மா பிஸ்கட்டும் பாலும் வேணுமா? ஏச்சிட்டு பிஸ்கட்டும் பாலும் வேணும்னா உங்க அத்திட்ட கேட்க வேண்டியதானே? அதை என்கிட்ட வந்து கேக்குற? அவ தானே கிச்சன்ல இருப்பா, போய் கேளு போ. ஐயா அம்மா அத்தை இல்லம்மா. இல்லையா? வீட்ல இல்லாம எங்க போயிருப்பா? கிச்சன்ல இருப்பா, இல்லாட்டி தோட்டத்துல பாத்திரம் கழுவிட்டு இருப்பா. அங்க போய் பாரிச்சிட்டு போச்சிட்டு. அம்மா அத்தை பிள்ளையார் கோயிலுக்கு போயிருக்குமா? பிள்ளையார் கோயிலுக்கா? ஏன் தான் அந்த துளசி இம்சை பண்றாலும் நம்மளை போட்டுக்கிட்டு. பிள்ளையரை போய் எத்தனை சுத்தினாலும் உனக்கு கல்யாணம் நடக்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு நம்ம சொன்னாலும் நம்ம தப்பானவங்களாயிருவோம். இருடி வாரேன். ஐயோ, நம்ம பேசுறத வேற இந்த மனுஷனை கேட்டா அது வேற மம்பா. அப்போ உள்ள சண்டைக்கே மனுஷன் என்ன பேச மாட்டேங்கிறாரு. சிட்டு சிட்டுமா, அம்மா ஒரே தலைவலியா இருக்குடி. அப்பத்தா இருக்காங்களா? அப்பத்தா இருந்த போய் கேளுவேன், பாலாத்தி கொடுப்பாங்க. ஓ, ஏதாவது மாஸ்டர் பிளான் போடலான்னு பார்த்தா மைண்டை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு அந்த சிட்டு. சும்மா வாடின்னு கூப்பிட்டு அந்த நேரத்தில் எங்கள் அத்தை நொத்தைன்னு அவள் பின்னாடி சுற்றுவா. என்ன பண்ணுறது? இந்த மனுஷனை எப்படி பேச வைக்கிறது? என்ன இந்த மனுஷன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. நில்லுங்க, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணிட்டேன்னா? ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டேன். தூங்க தானே செஞ்சீங்க. நான் பக்கத்துல கூட வந்து உட்கார கூடாதோ? பேச மாட்டேங்கிறீங்க. பக்கத்துல வந்து படுத்ததுக்கே எந்திரிச்சு போறீங்க. எனக்கு தூக்கம் வரல, நான் எந்திரிச்சு போறேன். உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்க வேண்டியதானே? இங்க பாருங்க, சும்மா சமாளிச்செல்லாம் பேசாதீங்க. நான் வந்து பக்கத்துல படுக்க வந்தா நீங்க எந்திரிச்சு போறீங்க. இல்ல, நான் பேச வந்தா நீங்க பேசுறது இல்ல. நீங்க உட்கார்ந்துருக்கும்போது நான் உட்கார வந்தா எந்திரிச்சிடுறீங்க. எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? அதான் யான்னு கேட்டேன். ஏன் தெரியாதோ? சண்டைனா பொண்டாட்டி புருஷன் சண்டை வரதாங்க செய்யும். அன்னைக்கு நடந்தது என்ன மனசுல வச்சுட்டு இருப்பீங்க? நானும் வலிக்க வரேன். ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க. பொண்டாட்டி புருஷனுக்கு வர சண்டை நார்மல் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ போற சண்டை எதுக்கு? ஏய் இங்க பாரு கௌரி, உனக்கு ஒரு தடவைக்கு பல தடவை சொல்லிட்டேன், குடும்பம் பிரியறதுக்கு நீ காரணமா இருக்கக்கூடாது, துளசி விஷயத்துல நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அவளை பத்தியே அவளை குறை சொல்றதுலயே குறியா இருக்கிறேன்னா உன்னை எனக்கு எப்படி திருத்துறது? திருந்தவங்களை திருத்தலாம், திருந்தாத உன்ன மாதிரி ஜென்மங்களை என்ன பண்றது? அப்போ பேச மாட்டீங்க. உங்க தொங்கச்சி துளசி பேசு அப்படின்னு சொன்னாதான் பேசுவீளோ? உன்னையெல்லாம் இப்பதானே சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருத்தவே முடியாதுன்னு. அதே மாதிரி நடந்துக்கிறதியா? போ பேசாம. அப்ப ஏங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? என் கூட பேச மாட்டேங்கன்னு சொன்னா உங்க தங்கச்சி துளசி நான் இழுத்து பேசதான் செய்வேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷமா தானே வந்தா பேச. ஏன் பேசாம போனீங்க? சரி பேசாம போயிட்டீங்க. சரி தூங்குறாரு, எனக்கும் தூக்கம் வந்துச்சு, தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல தானே வந்தேன். அதுக்கே எந்திரிச்சிங்க. ஏன்னா பாம்புக்கு பாடு வச்சாலும் விஷத்தை தானே கக்கும், அதனாலதான். புரிஞ்சா சரி. யாருக்கிட்ட? கவரிக்கிட்டேவா? போனா போகுது கட்டணம் வந்தானேன்னு வழியக்க வந்து பேசினா உன் திமுறை என்னைட்டே காட்டுறியா? தங்கச்சி ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்னிட்ட ஒரு மாசம் பேசுறதில்ல. கூடிய சீக்கிரம் அந்த துளசிக்கு ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சு அவளை கட்டி வச்சு உங்க எல்லாரோட ஆட்டத்தையும் க்ளோஸ் பண்றேன். அப்ப தெரியும் இந்த கௌரி யாருன்னு. என்ன பராக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கு? எம்மா என்ன, யாரும் விருந்தாடி யாரும் வீட்டுக்கு வராங்களா? ஏன் இந்த பார்வை எங்கிட்டும் அங்கிட்டும்? அடி இல்லபடி உங்க அப்பா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். காலையில இருந்து ஆளையே காணமே. எங்கதான் போனாங்க? எம்மோ அப்பதான் கடைக்கு போறேன் ஜவாமி, என்ன வாங்கிட்டு வர? கடைக்கு போறேன் ஜவாமி, ஏது வாங்கிட்டு வர? வீட்டுல எதுவும் இல்லாட்டி சொல்லு. அப்படிதான் ஏழை விட்டுட்டே இருந்தேன். என்ன கடைக்கு போறோம்னு என்னிட்ட சொன்னாரா? ஆமாம்மா, காலங்கத்தாலே அவர் கத்துல தான் நானே எந்திரிச்சேன். ஆமா, அவருக்கு தூக்கம் வருமா வராதுன்னு தெரியுது இல்லையே. நைட்டுக்கு போய் அவர் வெள்ளனை படுத்து போறாரு, நம்ம லேட்டா படுக்கிறோம். காலைல சீக்கிரம் எந்திரிச்சு போறாரு, நம்ம லேட்டா எந்திரிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கா இல்லையா? மேடம் என்ன வேலை வெட்டி முடிச்சு விட்டு போய் லேட்டா தூங்குறீங்க? ஏன் காலகாலத்துக்கு காலகாலத்துல எந்திரிக்க முடியாதானே? வெள்ளக்கம்மா எடுத்துட்டு நாலு சாத்துனா தெரியும். சவுச்சா சோறு தட்டுல வருது, காப்பி முதக்கட்டுக்கு இருக்கிற இடத்துக்கு வந்து கொடுக்குறல்ல உடனே நாச்சியா என் பெத்த மக. அதனால ஏனை போட்டு
போடுவீங்க நீங்க நல்லாதான் ஏத்தாளம் போட்டு பேசுறேன். தூங்கி லேட்டால எந்திரிக்கிறாங்களா? மிதிச்சு போடுவேன் மிதிச்சு. சரி சரி டென்ஷன் ஆகாத. நான் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரம் எழுந்திரிச்சு நேற்று தானே பாராட்டிட்டு போனேன். துளசி கேக்காவுக்கு இப்படி தான் ஹெல்ப் பண்ணேன்னு, இப்படி தான் உதவியாக இருக்கேன்னு அப்படி சொன்னில. அது என்ன வகி? இப்போ நார வகை கணக்கா அப்படி திட்டுறிய நல்லாவா இருக்குது? அப்படி பண்ணு நெட்டலகி, இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் எப்படி அன்பா சொன்னா அன்பா கேட்டுக்கிட்டு பண்ணுவேன். சொல்லுவாங்க மாட்டி. எனக்கு என்ன எகத்தாலமா தூங்குறது, எந்திரிக்கிறது, குளிக்கிறது, ஓடுறது, இவ்வளவு பாசமால வேலை பார்க்க சொல்லவா? இந்த மனுஷன் போற மனுஷன் என்ன ஏதுன்னு ஒழுங்கா நீங்க எழுப்பி அடிச்சு கேட்டுட்டு போக கூடாது. இன்னி போச்சுன்னா 7:20 இருப்பாரு. ஏமோ அப்பாவே வந்துட்டாருமா, அந்த வராரு பாரு. என்ன அதிசயமா இருக்கு? கடைக்கு போயிட்டு வந்து இந்த சாமான பிடிங்கன்னு கத்திட்டு கிடக்கணும். இன்னைக்கு என்னமோ ரோட்ல வந்து நின்றுக்கிட்டு வரவேற்பெல்லாம் பழமா இருக்குதே. ஏங்கோ உங்களுக்கு யாருங்க கடைக்கு போச்சனது? யார் போச்சனது? என்ன சிவாமி லூசு தரமா? கடைக்கு போறதுக்கு யார் போச்சலனா? என்னிட்ட சொல்லிட்டு போறது இல்லையாங்க? என்ன சொல்லிட்டு போறது இல்லையா? காலைல விடியமனு எந்திரிச்சதும் சாமான் செட்டு வாங்கணுமா சிவாமி? கடைக்கு போறோம்னு சொன்னா பதில் சொல்லணும். கத்திக்கிட்டே நின்றுட்டு ஒரு மனுஷன் எப்படி நேரம் கத்துறது? ஐயோ ஐயோ ஐயோ, உங்க ஆர்குமெண்ட் ரெண்டு புரியல. ஏன் அப்படி கடைக்கு போறதுக்கு வரதுக்கெல்லாம் சண்டை விட்டுக்கிட்டு இருக்கியே? பேசுறது சிவமி சும்மா நொய் 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 நொய்னு. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏங்கோ நைட்டு தூங்கும் போது என்னங்க சொன்னேன்? காலையில வெள்ளன போய் ஆட்டுக்கறி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா இல்லையா? அப்புறம் விசுவாசம் போயிட்டு விசுவாசம் வந்தா என்ன அர்த்தம்? சொல்லியிருப்பாளோ? எங்க சொன்னது மாதிரி ஒன்றும் ஞாபகம் இல்லையே. சரி இப்போ ஒண்ணும் இல்ல. என்ன வீட்டுல இருந்து என்ன பண்ண போறீங்க? போய் எடுத்துட்டு வாங்க போங்க, ஆட்டுக்கறி எடுத்துட்டு வாங்க போங்க. அட என்ன சிவாமி போகும்போதே உருப்படியா என்ன வேணும் கேட்டா உருப்படியா சொல்லி விடுறது இல்ல. ஒரு மனுஷன் 7 தடவை அலைய முடியுமா? நம்மளதான் வேலை வெட்டி பார்க்கலங்குது. கடகண்ணிக்கு அப்படி ஜாலியாக போயிட்டாவது நல்ல பேர் வாங்குவோம். ஏமோ அப்பவே இப்போ போயிட்டு வந்திருக்காரு, பாவம் சிரமப்பட்டு அவர் போய் திரும்ப அனுப்புறீங்க. இப்போ நான் கடைக்கு போய் கறி எடுக்கணும் அப்படித்தானே? எத்தனை கிலோ வேணும்? 2 கிலோவா 4 கிலோவா? எத்தனை கிலோ மட்டன் எடுக்கணும்? நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமாடி, இங்க ஆட்டுக்கறி விற்கிற விலையில 7 கிலோ எடுத்து திங்க வேண்டியதே. 1 கிலோ எடுத்து வந்தா போதும். ஐயா அம்மா, இவளை நம்பி அனுப்புறேன். இவளுக்கு எடுக்க தெரியுமா? அம்மா போனா ஏமாத்தி போடுவாங்கம்மா. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. ஐயோ நெட்டலகி, நான் அதை சொல்லல முடியும். காசு பணம்லாம் கரெக்டா கொடுத்துருவேன். கறி எப்படி கறி? நல்ல எலாட்ட கறியா இன்னும் அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுல்ல. அதை சொன்ன முடி. ஓ, அந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கோ? ஆமா, அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதே. ஆமா, காசு கொடுத்து கறியை வாங்கிட்டு வந்துட்டா போதுமா? எலாட்ட கறியா இருக்கா இல்ல முத்திராட போட்டு பிராகலா அப்படி இப்படின்னு பார்த்து வாங்கணும்ல. ஏ துளசிக்கா, அதுல நீ தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. அப்ப நீ வா போவோம். ஐயா நானா? வீட்டுல வேலை கிடக்குதே. ஐயா, எப்ப பார்த்தாலும் வேலை. உனக்கு எப்பதான் வேலை இல்லாம இருக்குது? வா, போயிட்டு வந்து மத்த வேலை எல்லாம் பாத்துக்கலாம் வா. துளசி, அப்ப அவளை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. 2 பேரும் போய் எடுத்துட்டு வாங்க. கறி 1 கிலோ எடுத்துட்டு வாங்க போங்க. அம்மா. ஏ துளசிக்கா, உன்னை நான் கறி கடைக்கு கடை தெருவுக்கு தானே கூப்பிடுறேன். என்னமோ பாரினுக்கு பிளேட்ல ஏத்தி விடுற மாதிரி இந்த தேங்குறேன். வந்து சொல்ல வா. வெளி உலகத்தை வந்து பாரு, வெளி உலகத்தை வந்து கத்துக்க வா. அப்ப நீ தான் எல்லாம் வாங்கி இங்க தரணும். நான் கறி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவேன். சரியா? அப்ப வா போயிட்டு வருவான். வா வா. அப்ப தலையை சீவிட்டு அந்தரவா கொண்டைய போட்டுக்கல்ல, வேற Dress மாத்திட்டு ஓடியாரேன். சத்த நிக்கிறியா? சரிப்பா. ஏ குட்டி, முன்னால நீ பின்னால நான் வந்தாலே, ஏதோ என் மனசு தான் படக்குது தன்னாலே. எவன் அவன் படக்குதா? ஐயே, இந்த கிறுக்கு பையன் என்கிட்ட கிடந்து வந்தேன். ஐயே, ஆளையும் உன் முகர கட்டையும் பாரு. டேய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எங்க பின்னாடி சுத்தக்கூடாது, எங்க பின்னாடி வரக்கூடாதுன்னு. ஊர்ல இருந்து வந்திருக்கேக்கும். நெட்டலகி, வாடி ஓடி போயிருவான். இது ஒரு மார்க்கமான ஆளு. ஓ துளசி, வா ஓடி போயிருவான். இந்த வார்த்தைக்காக மாமா எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ இந்த நெட்டலியை கூட்டிட்டு ஓடணும். மாமா இருக்கிறேன் உன் மாமா. இப்பவே ஓன்னு சொல்லு, அல்லேக்கா தூக்கிட்டு ஓடிடுறேன். அது அல்லேக்கா தூக்கிடுவியா? தூக்கிக்கிட்டு நீ இருக்கிற சைஸுக்கு தூக்கி நகர முடியுமா? இல்ல எங்க துளசி அக்காவதை உன்னால தூக்க முடியுமா? ஏய் நெட்டலகி, இங்க பாரு, எங்க லவ் விஷயத்துல நீ குறுக்கிடாதேன்னு சொல்லிட்டேன். எங்க லவ் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். ஏ மூதேவி, முதல்ல நீ மூவ் ஆகு. ஒன்னாலே போய் அசைய முடியல, லவ் மூவ் ஆகாத மூவ். ஏ துளசி, இங்க பாரு, இவன் சொல்றதெல்லாம் என்ன உண்மையா? லவ் சொல்லிட்டு இருக்கேன், கம்முன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப உனக்கும் சம்மதம் தானோ? ஐயோ சத்தியமா அப்படி இல்ல. ஐயோ, இந்த கிறுக்கு பையன் தான் இப்படி சொல்லிக்கிட்டு திரியறேன். இங்க பாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்றது புத்திமதி? சொன்னா புரியாதா? துளசி, என்னைய பார்த்து கிறுக்கு பயின்சிற சொல்லிக்க. கிறுக்குதேன், உன் மேல கிறுக்குதேன். நீ 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்தே கிறுக்குதேன். அப்பல இருந்து உன்னைவே சுத்தி வரனே, என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டியா துளசி? 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்தே லவ்வா? என்னடா சொல்ற? இப்பதான் சுத்திக்கிட்டு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. 1ஆம் கிளாஸ் லவ கட்டின்னு தூக்கி போடுற.
ஆமா நெட்டலகி, எங்க லவ் பத்தி உனக்கு யாருக்கு எதுவும் தெரியாது. நீந்த முதல் காரணம். குறுக்கிடா இருக்கிற நீந்த எங்க லவ் சேர விடாம தடுக்கிற. இளம் வயது இல்லவா? ஆமா, யாருக்கும் தெரியாது. இந்த துளசி பாவாடை சட்டை கட்டிக்கிட்டு அப்படியே குட்டட்டின்னு என்னை பின்னாடியே சுத்தி சுத்தி வரும். அப்போ முதல்ல இருந்து எனக்கு லவ் தான். பாவாடை சட்டை கட்டிக்கிட்டு குட்டுட்டீனா? துளசி நல்லா குளுக்கு முழுக்குன்னு இருந்திருக்குமோ? ஏன் அப்படி நீ அப்படி பாக்குற? எல்லாரும் தான் அப்படி பாவாடை சட்டை கட்டுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வரமாக்க. காதலே உன் தேர்வெழுதி காத்திருந்த மாணவனா. காதலுக்கு தேர்வு எழுதுனியா? அப்படி தேர்வு எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தேர்வு எழுதுற முகர கடைய பாரு தேர்வு. என்ன படி பேச்சு? பாவாடை போய் பொம்மை சொன்னா கேக்குறியா நீ? ஏய், இங்க பண்ண நெட்டலகி, உன் கூட எனக்கு என்ன பேச்சு? என் காதல் தேவதை என் துளசி பதில் சொல்லட்டும், நீ எதுவும் பேசப்படாது. எம்மா காதல் தேவதை பதில் சொல்லுமா, கேட்கறாப்புல இல்ல? ஐயோ துளசி, புரிஞ்சுக்க, என் மனசை புரிஞ்சுக்க. உனக்காக தவம் கிடக்குறேன். உனக்கு வர்ற மாப்பிள்ளையெல்லாம் ஏன் செட் ஆகலைன்னு தெரியுதா? என்னோட சாபம் தான். நீயும் நானும் சேரணுங்கிறது முடிவு ஆண்டவன் போட்ட முடிச்சு. அது இந்த நெட்டலகி மாதிரி துரோகினால ஒன்றும் பண்ண முடியாது. பேசாம நீயே சரின்னு சொல்லு. அடுத்த முகூர்த்தத்திலே என் தாலியை கட்டி உன்னை மனைவியை ஏத்துக்கிறேன். ஏய் இங்க பாரு, ஒழுங்கா சொல்றதை கேட்டுக்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எங்க அம்மாட்ட சொல்லவா? ஐயோ துளசி, உங்க அம்மா என்னோட காதலுக்கு எதிரியே உங்க அம்மா தான். நீ என்னைய லேசாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. உன்னை தட்டி தூக்கி கட்டுற நாள் மட்டும் பாரு. கிழிச்சு போடுவ ஒரே கிளியா. தட்டி தூக்கு. அரைஞ்சுன்னு வச்சுக்க. ஓடி போயிரு பேசாம. யார் பார்க்க? அப்ப நான் சொல்றத நீ கேட்க மாட்ட. இங்க வர துளசி, நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போ. எத்தனை பேர் வந்தாலும் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாங்களே, நான் உன்னை பிடிக்குதுன்னு சொல்றேனே, ஏன் உன் காதுல அது உரைக்குது இல்ல? பல்ல தட்டேன்னு வை. ஆளை முகர கட்டையும் பாரு. யார் பிடிக்கலைங்கிறா? எங்க துளசியோட அழகை பார்த்து பிடிக்கலைங்கிறாங்களா? நாங்கதே மாப்பிள்ளையெல்லாம் வேணாம் வார்த்தி விடுறோம். ஓடி போயிரு பேசாம. துளசி, என்கிட்ட என்ன குறைய கண்ட? ஏன் ஊன்னு சொல்ல மாட்டேங்கிற? ஏன் ஒத்துக்கிற மாட்டேங்கிற? இன்னி யாரும் நீ ஊன்னு சொல்லியிருந்தா நம்ம பிள்ளையிலே நீ பள்ளிக்கூடம் படிக்க போயிருக்குங்க. கனவுலே குடும்பம் நடத்தி புள்ள குட்டிலாம் பெத்துட்டோம் சொல்லிடுவோம் போலயே. ஆளப்பாரு ஆள. ஓடி போயிரு, முட்டையை கொண்டு வருவேன். ஓடி போயிரு பேசாம. மாடா நீ? எரும மாடு. ஆளையும் சைசிலையும் போற ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து என்னோட டாப் அடிக்கிறியோ? டாவு கூப்பிடவா? கத்தி ஊரை கூப்பாட போட்டுருவேன். கையை பிடிச்சிருக்கிறேன். பேசாம ஓடி போயிரு. அவன் கூடவே பேசிக்கிட்டே இராதா. நான் ஓடி போக போறேன். நீ அவன் கூடவே பேசிக்கிட்டு இரு. எனக்கு பயமா வருது. ஐயோ யாப்பா நீ வேற உசுர வாங்குற. எங்க பார்த்தாலும் இங்க பாரு. ஐயோ கறிக்கடையில வேற கறி முடிஞ்சு வச்சுனா அம்மா என்ன ஏதுன்னு கேக்குமே. இவன் வேற உசுர வாங்குற. இவன் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டே நிக்கிறான். வரியாலே அப்படி நெட்டலையே வா. ஏ துளசிக்கோ, நான் உன் வாழ்க்கைக்காக கஷ்டப்பட்டு அம்மக்கட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேசாம வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இவனை பிடிய விட்டா சரி விட்டு வராது. கக்கூஸ்க்கு காட்டுக்கிற பக்கம் ஒதுங்கினாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு துரத்துக்கிட்டு வருவான் போல. இப்படியே விட்டா சரி வருமா? நீ என்னன்னா கறிக்கடையில கறிக்கடையா பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் என்னன்னா உன் வாழ்க்கையே கறி மாதிரி கூறு ஓட்டு வித்துக்கிட்டு இருக்கேன். இங்க வர்றா, உனக்கு பொறுமையா சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒழுங்கா மரியாதையா புரிஞ்சுக்க. நாளைக்கு துளசி வாயில ஏதாவது பால்டாயில் ஏதாவது நானே ஊத்தி விட்டுவிட்டு ஒன்னால தான் துளசி செத்து போச்சுன்னு சொல்லிட்டு ஓமலை பள்ளியை திருப்பி விட்டு போடுவேன். ஒழுங்கா பார்த்து நடந்துக்க. என்ன ரவுடி பொம்பளை மாதிரி பேசுற? இவளுக்கு சரியான ஆளுகளா இருப்பாளோ? இருந்தாலும் என் துளசி நல்ல பிள்ளை. நீ தான் சரியில்லை. உன் கூட சேர்ந்து தான் துளசியும் கெட்டு போகுது. ஏய் திரும்ப ஏன் துளசி சொன்னீன்னு வை. எட்டு துளசி கட்டிக்க. துளசி என்னைய எவனாவது மாப்பிள்ளைன்னு உன் கழுத்துல வந்து தாலியை கட்டிடுவானா? வெட்டி புரிவை வெட்டி அவனை. வா நடைய கட்டு வா. அவன் சரியாகிற லூசு இல்ல, சரியே ஆகாத லூசு. என்ன சொன்னாலும் துளசி பைத்தியம் முடிச்சு போயிருக்கே போலயே. வா நீ முதல்ல. ஏய் போடா வீட்டை பார்த்து போடா. எதுவும் பண்ணி நீட போறேன் உனைய. பச்சை புள்ள குச்சி மிட்டாய்க்கு இடம் பிடிக்கிற மாதிரி துளசி கட்டிக்கன்னு இப்படி இடம் பிடிக்கிற. அதான் நீ பிடிக்கலன்னு சொன்னா புரிஞ்சு தொலைய. வா வீட்டை பார்த்து. ஹோய் அப்புறம் நீங்க பாருவே திரும்பி பார்க்கப்படாது. பா துளசியும் இல்லை கிளசியும் இல்லை. போ எவ்வளவு மறி கொழுந்து எவ்வளவு இருப்பேன் அவளை போய் பார்த்து புடி. துளசி உனக்கு நான் இங்க பாருவே.